Hi guys, welcome to our Creative Fun Zone. நம்ம இன்னைக்கு அக்பர் பிரேபிளோட ஸ்டோரி புக் ரிவ்யூ பார்த்துருவோமா? இந்த புக்கோட பேர் ட்ரெஷரி ஆஃப் அக்பர் பிரேபிள் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் 7 in 1. இது வந்துட்டு எதால பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் மைன்ஸ் பப்ளிஷிங் ஹவுஸ். இது வந்து வெறும் 65 ரூபா. சரி, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இதை படிப்போமா? Akbar meets Birebal. Once Akbar went out for hunting with some of his courtiers and they lost their way. After wandering for a while, they came to a junction of 3 roads. However, none of them was sure as to which road will lead them to Agra. ஸோ இப்போ வந்து அக்பர் வந்து ஒரு ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காரு. அவர் கூட வந்து கொஞ்சம் அவரோட ஆட்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்காங்க. அவங்க போகிற வழியை மறந்துட்டாங்க, ஐ மீன் தவற விட்டுட்டாங்க. அவங்களுக்கு இப்போ எப்படி போகிறதுன்னு தெரில. கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். இது ஹாஸ்டலில் ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க 3 ஜங்ஷன் ரோடை பார்க்குறாங்க. அது அவங்க யாருக்குமே தெரில அதில் எந்த வேர்டு வந்தால் அவங்கள இது ஆக்ராக்கு கூப்பிட்டு போகணும்னு தெரியல. அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க ஒரு யங்கான பாய் வந்து கிட்ட வராங்க. அப்போ அக்பர் கேட்குறாரு. அக்பர் asked the boy, could you tell us which road goes to Agra? The boy smiled and said, Huzur, none. Everyone was shocked. Politely the boy said again, people travel to different places, roads go nowhere. Akbar laughed. He was impressed by the boy's witty answer and asked him name. The boy said, my name is Mahesh Das, sir. இப்போ வந்து அவர் வந்து அந்த யங் பையன் வரான். அவர்கிட்ட கேட்குறாரு, இதில் எந்த ரோடு வந்து ஆக்ராக்கு போன்னு கேட்குறாரு. அவன் வந்து எந்த ரோடுமே போகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் எல்லாருமே வந்து என்னடா அந்த பையன் இப்படி சொல்கிறான்னு பார்க்குறாங்க. அந்த பையன் திருப்பியும் ரொம்ப மழலையான குரலில் சொல்கிறான், சார் நீங்கள் நிறைய பேர் போகிறாங்க, இங்கே நிறைய பேர் வந்து வேறு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ரோடு எங்கேயும் போகாது. அப்புறம் வந்து அக்பர் வந்து சிரிக்கிறாரு. அவர் வந்து அந்த பையனை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு அவனோட விட்டி ஆன்சர்னால. அப்புறம் அவரோட நேம் கேட்டான். அந்த பையன் சொல்கிறான், என்னோட பேர் மகேஷ் தாஸ் சார் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ வந்து அந்த பையனை வந்து அப்புறம் அவன்கிட்ட வந்து அவரோட ரிங்கு தர்றாரு. அப்புறம் அந்த பையன் கேட்குறான், நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குறான். அப்புறம் உங்கள் பேர் என்ன? அப்புறம் அவர் வந்து அந்த பையனுக்கு அவரோட ரிங் எடுத்து தராரு. அந்த பையனுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. இந்த பையனும் வாங்கிட்டு தேங்க்யூ சார். அப்புறம் அவர் சொல்கிறார், நான் தான் ராஜா அக்பர், நான் வந்து த கிங் ஆஃப் ஹிந்துஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறேன். I need a fearless, humorous people like you in my court. Come to my court with his ring. I will recognize you immediately. Now tell us the way to reach Agra. We have to reach there soon. We are exhausted and need to reach Agra before the sun sets. Mahesh Das bowed slowly and pointed towards the road going to Agra. The king and his courtiers moved on. This is how Akbar met the further Birebal. இப்போ வந்து அவர் வந்து நான் அந்த பையன் கேட்குறான், சார் நீங்கள் யார் சார், நீங்கள் எதுக்கு இதை கேட்குறீங்க, அப்புறம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். வந்து சொல்கிறார், நான் தான் அக்பர், இருந்தால் என் ரிங்க வச்சுக்கோ நான் அவங்ககிட்ட தராரு. அது சொல்கிறாரு, நான் தான் ராஜா அக்பர், நான் வந்து ஹிந்துஸ்தான் கோட்டோட ராஜா, இந்தியாவிலேருந்து இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வந்து உன்ன மாதிரி இருக்க ஒரு பயப்படாமல் தன்மையாக நடந்துக்கிற ஒரு நல்ல பையன் எனக்கு என் கோர்ட்டில் இருக்கணும். என்னோட எப்படி சொல்கிறது, அந்த ராஜாலாம் இருப்பாங்கல்ல அந்த இடத்துல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிடுறாரு. அவனும் வரான். அவன் வரத்துக்கு ஒரு ரிங்கை ஒன்று தராரு. அதை கொடுத்துட்டு நீ எனக்கு நீங்கள் வரணும், நீ நாளைக்கு வந்து நீ எப்பயாவது வந்து வரும்போது என் கோர்ட்டுக்கு வந்த ரிங்கை எடுத்துட்டு அப்படி நீ வந்தனா நீ யாருன்னு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். இப்போ அவர் கேட்குறாரு, இப்போ ஆச்சு அந்த ஆக்ராக்கு போகிற வழி எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்குறாரு.
அவன் வந்துட்டு ஒரு ரோடை வந்து இப்படி காட்டுறான். அது வந்து ஆக்ரா கிட்ட போகிறது. அப்புறம் கிங்கும் அவரோட ஆட்களும் வந்து சீக்கிரமாக போகிறாங்க. போகும்போது அவர் சொல்கிறாரு, சரிடா பாய், நான் உன்னை ஃப்யூச்சரில் வந்து உன்னை பார்ட் பண்ண தெரில, சரி நீ எப்படியோ வருவேன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதுதான் வந்து இப்படி தான் வந்து அக்பர் வந்து பிரேபிளை மீட் பண்ணுறாரு. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆனாலும் நினச்சிட்டு இருக்க ஸ்டோரி ஆஃப் அக்பர் அண்ட் பிரேபிள். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.